டாஸ்மார்க்ல சாராய வர்றதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களோ தவிர செம்பவல்லி அணையில தண்ணி வருவதற்கு நடவடிக்கை எடுக்கலைங்க. வாயை திறந்து வாயில கொழுக்கட்டையா முதலமைச்சர் அவர்களே? திமுக காரங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா அவர் பதில் சொல்லுவா, நமக்கு அன்னைக்கு புரியாதுங்க, ஒரு மாசம் கழிச்சு தான் புரியும். கிடைச்ச எம்பி இப்படி, கிடைச்ச எம்எல்ஏ தற்கூரி, பெயிண்ட் அடினா மாத்தி ஏதோ பெயிண்ட் அடிச்சுட்டு வர்றான். இந்த திமுகவினுடைய நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருக்கு அவர் எல்லாத்தையும் மறந்துடுவார். இந்த ஹிந்தி மட்டும் கண்ணுக்கு தெரியும், ஹிந்தி மட்டும் அப்படி பார்ப்பார். எவன்டா ஹிந்தி பேசுறது? தட்டி கேட்க வேண்டிய நேரம் 2026 சட்டமன்ற தேர்தல். இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சொந்தங்கள் எல்லாம் நீங்க தட்டி கேட்கணும், இவங்களை விடக்கூடாது. உங்க மாநிலத்துல நம்பர் 2 டுபாக்கூர் யாருன்னு கேட்டாங்க. நான் கேட்டேன், அண்ணே நம்பர் 1 டுபாக்கூர் யாருன்னு கேட்கலையா? அண்ணே அது ஸ்டாலின் ஐயான்னு தெரியும், நம்பர் 2 நேரா சொல்லுங்க. 2500 தாண்டி சகோதரிகளுக்கு உரிமை தொகை இங்கே நாங்கள் கொடுப்போம், அதை செய்து காட்டுவோம். இது திமுக காரங்களுக்கு நாங்கள் விடக்கூடிய நேரடி சவால். சொந்தங்களே, எங்களுடைய கையில இந்த மண்ணினுடைய பெருமையாக இருக்கக்கூடிய புளியங்குடி எலுமிச்சம்பழம் இருக்கு. ரொம்ப நாளா நீங்க கேட்பது இந்த எலுமிச்சம்பழத்துக்கு புவிசார் குறியீடு வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். இங்கே நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை நடந்த பொழுது 2023 செப்டம்பர்ல உங்களுக்கு உறுதிமொழி கொடுத்தோம். இதற்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு கொடுப்போம். புளியங்குடி எலுமிச்சை என்பது உலகத்துல இந்த பகுதி எலுமிச்சைக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஏப்ரல் முதல் வாரத்திலே அறிவிப்பு வர இருக்கிறது ஐயா. மக்கள் உஷாராயிட்டாங்க. சமூக வலைதளம் வந்த பிறகு நான் எதுக்கு பெட்ரோல் ஊத்தணும், நீ வேணாவா, உண்மையில நான் பெட்ரோல் ஊத்துறேன், உன் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு நான் எதுக்கு என் மேல பெட்ரோல் ஊத்துறேன். சோ தமிழகத்தில் மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய அன்பு சொந்தங்கள் தெளிவாக இருக்கின்றார். ஏயா பள்ளி கல்வித்துறை அமைச்சராக நீங்க இருக்கிறீங்க, உங்க பையன் பிரெஞ்சு மொழி படிக்கிறான், உங்க பையன் பிரெஞ்சு மொழி படிக்கிறான். முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவருடைய மகள் செந்தாமரை அவர்கள் சன்சைன் மெட்ரிகுலேஷன் பள்ளி நடத்துறாங்க. எல்லா எம்பி எம்எல்ஏ அமைச்சர்கள் எல்லாம் 3 மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. இவங்க எல்லாம் அந்த 56 லட்சம் குழந்தைகள் உள்ள இருக்கக்கூடியவங்க. 56 லட்சம் குழந்தைங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் தனியார் பள்ளியில படிக்கிறாங்க. 52 லட்சம் குழந்தைகள் ஏழை எளியோர் நடுத்தர குடும்பம், அவங்களுடைய குழந்தைங்க அரசு பள்ளியில படிக்கிறாங்க. தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தைகள் 56 லட்சம், அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தைகள் 52 லட்சம். தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகள் 3வது மொழி விருப்பப்பட்டு எடுத்து படிக்கிறாங்க. தாய்மொழி தமிழ் முதல் மொழி, பயிற்று மொழி, அதுலதான் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்றாரு பிரதமர். தேசிய கல்விக் கொள்கை என்னங்கம்மா சொல்லுது? 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை கட்டாயமாக தமிழ்ல தான் நீங்க படிக்கணும். அது பிசிக்ஸா இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, தமிழ்ல தான் பயிற்று மொழி. அது 8ஆம் வகுப்பு வரை கொண்டு போவதற்கு முயற்சி எடுப்போம்னு பிரதமர் சொல்றார். அதன் பிறகு 2வது மொழி ஆங்கிலத்தை கத்துக்குங்க, வெளியெல்லாம் போனா தேவைப்படும். 3வது மொழி ஒரே ஒரு பேப்பர் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு மொழியை கத்துங்க, மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ எடுத்து கத்துக்குங்க, 3 மொழி படிங்க. இவர்கள் 2 மொழியை மட்டும்தான் சொல்லிக் கொடுப்போம்னு சொல்லி என்ன ஆரம்பிச்சுன்னா 2022 பொது தேர்வுல 2022 பொது தேர்வுல தமிழ் பரீட்சையில மட்டுங்க ஐயா 2022 10ஆம் வகுப்பு பொது தேர்வுல தமிழ்ல மட்டும் ஃபெயில் ஆனவங்க தமிழ்நாட்டில் 47,000 பேர். வெக்கக்கேடா இல்லையாங்களா அது? 47,000 பேரு 10ஆவதுல 2022 தமிழ் பேப்பர்ல ஃபெயில். 2023 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதுறதுக்கு 50,000 மாணவர்கள் தேர்வு கூடத்துக்கே போகல. 2023 12ஆம் வகுப்புல 50,000 மாணவ செல்வங்கள் ஒரு பேப்பர் எழுதல. இதுதான் தமிழகத்தினுடைய பள்ளி கல்வியினுடைய நிலைமைங்க ஐயா. இதாங்க ஐயா நிலைமை, இதான் நிலைமை. இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி 84வது தேர்தல் வாக்குறுதி சொல்றாங்க, செண்பகவல்லி அணையை சரி செய்து இங்கே தண்ணி கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுப்போம். டாஸ்மார்க்ல சாராய வர்றதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களோ தவிர செண்பகவல்லி அணையில தண்ணி வருவதற்கு நடவடிக்கை எடுக்கலைங்க. இது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் எத்தனை முறை கேரளா போயிருக்கார்? ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சரான பிறகு கேரளாவுக்கு எத்தனை முறை போயிருக்காருன்னா 5 முறை போயிருக்கிறாருங்க ஐயா. 5 முறை
5 முறை போன முதலமைச்சர் வாயை திறந்து செண்பகவல்லி அணைன்னு கூட சொல்லுங்க சொல். ஆனா 84வது தேர்தல் வாக்குறுதி. ஆனா இன்னைக்கு கேரளாவுக்கு நேத்து பார்த்தேன், நம்முடைய அமைச்சர் பிடிஆர் அவர் கேரளாக்கு அனுப்புறார். பிடிஆர் என்ன நாளைக்கு கேரளா போறார். எதுக்குன்னா மோடி அரசு தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம் நடத்த போறாங்க. அதுல தமிழ்நாட்டுக்கு வரப்போகின்ற எம்பியை குறைக்க போறாங்க. அதனால நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து போராடணும். இல்லாத ஒரு புலியை இவரே ஒரு தெருநாயை புடிச்சிட்டு வந்து அதுக்கு பெயிண்ட் அடிச்சு 2 கோடு போட்டு புலின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் வச்சு அனைத்து கட்சி கூட்டத்தை வேற போட்டு வச்சிருக்கார். அதற்கு இந்த கேரள அரசு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பிடிஆர் அனுப்புறாங்க. இவ்வளவு போறீங்களே, செண்பகவல்லி அணையை பத்தி தம்பி பேசிட்டு வாப்பான்னு வாயை திறந்து வாயில கொழுக்கட்டையா முதலமைச்சர் அவர்களே. 5 முறை கேரளாவுக்கு போயிருக்கிறீங்க. வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி பயன்பெறும், தென்காசி பயன்பெறும். 1 லட்சம் ஏக்கர் இங்கே தண்ணீர் பாசன வசதி, 47% இங்க விவசாய நிலத்துக்கு தண்ணி இல்லைங்க. அதை பத்தி பேச மாட்டோம். இதுதாங்க ஐயா இந்த எலெக்ஷன்ல நம்ம பேச வேண்டியது. நீங்கள் கொடுக்க வேண்டிய தீர்ப்பு தாங்க ஐயா. உங்க தீர்ப்பு வேற எதுவுமே இல்லை. இதுக்கு தான் நீங்க தீர்ப்பு கொடுக்கணும். இந்தியாவிலே சூனியம் வைக்கிற பழக்கம் அதிகமாயிருச்சு. மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சூனியம் வைக்கிறவங்க பாக்குறதா நம்ம வேலை, மோடி ஐயா வேலையா? யோசிச்சு பாருங்க. இந்தியாவிலே சூனியம் வைக்கின்ற பழக்கம் அதிகமாகிவிட்டது. மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இவங்க அதை விட இன்னொன்னு, திமுக காரங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா அவர் பதில் சொல்லுவாங்க, நமக்கு அன்னைக்கு புரியாதுங்க, 1 மாசம் கழிச்சு தான் புரியும். இவங்க பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்கிறாங்க, செண்பகவல்லி அணையை சரி செய்வதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணுமா? பாரு, டேமுக்கும் மத்திய அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது போன்ற கேள்விகள். நேத்து 10 நிமிஷம் பேசினாங்க. மணிப்பூர்ல ஏதோ பிரச்சனை பேசினாங்க. அக்கா, தென்காசியில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் பேசுக்கா. வேலை வாய்ப்பு சகோதரர் சொல்றாரு, 1.5 லட்சம் பேர் பதிவு பண்ணிருக்கிறாங்க வேலை வாய்ப்பு, அதை பத்தி பேசுங்க. விவசாயம் பொய்த்து போய் கொண்டிருக்கிறது, அதை பத்தி பேசுங்க. இளைஞர்கள் தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் வேலைக்கு போறாங்க. தென்காசி மண்ணில் இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் மிகுந்த இளைஞர்கள், அதை பத்தி பேசுங்க. 10 நிமிஷம் மணிப்பூரை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. கிடைச்ச எம்பி இப்படி, கிடைச்ச எம்எல்ஏ தற்கூரி, பெயிண்ட் அடினா மாத்தி ஏதோ பெயிண்ட் அடிச்சுட்டு வர்றான். திமுகவினுடைய நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருக்கு, அவர் எல்லாத்தையும் மறந்துடுவார். இந்த ஹிந்தி மட்டும் கண்ணுக்கு தெரியும். ஹிந்தி மட்டும் அப்படி பார்ப்பார். எவன்டா ஹிந்தி பேசுறது, எவன்டா யூபியில் ஹிந்தி பேசுறான், அப்படி வேற எதுவுமே அவர் கண்ணுக்கு தெரியாது. அதனாலதான் இப்ப அப்பப்ப கூலிங் கிளாஸையும் போட ஆரம்பிச்சிட்டார். அன்பு சொந்தங்களே, வந்தா கேட்கணுங்க அம்மா, நீங்கெல்லாம் ஏன்னா அற்புதமான மனிதர்கள். நீங்க என்ன பண்றீங்க? நாங்கம்மா ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்க. அதனாலதான் அந்த தீய சக்திகள் நம்மளை ஆள்றாங்க. பொறுத்து பொறுத்து போய்க்கிறீங்க, போய் பொறுத்து போயான்னு விட்டுறீங்க. ஏமாத்தினா கூட ஏமாத்தி தொலைன்னு விட்டுறீங்க அம்மா. நல்லவங்களை பயன்படுத்தி இந்த தீய சக்தி ஆதிக்கத்தில் இருக்கு. தட்டி கேட்க வேண்டிய நேரம் 2026 சட்டமன்ற தேர்தல். இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சொந்தங்கள் எல்லாம் நீங்க தட்டி கேட்கணும். இவங்களை விடக்கூடாதுங்க. சமீபத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் ஹைதராபாத் வந்து சென்னைக்கு வந்தார். அண்ணே, உங்க மாநிலத்தில் நம்பர் 2 டுபாக்கூர் யாருன்னு கேட்டார். நான் கேட்டேன், அண்ணே நம்பர் 1 டுபாக்கூர் யாருன்னு கேட்கலையானே. அண்ணே, அது ஸ்டாலின் ஐயான்னு தெரியும், நம்பர் 2 நேரா சொல்லுங்க. எதற்காக இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேனாங்க, இவர்களாகவே இவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்துக்கிறாங்க. திராவிட மாடல் முதலமைச்சர். உதயநிதி ஸ்டாலினுக்கு 6 பேர் வச்சாங்க, 6 பேருமே ஒட்டல. ஃபர்ஸ்ட் ஒரு பேர் வச்சாங்க, சின்னவரே அப்படின்னு வச்சாரு. ஒருத்தனும் மாண்பானவரே, இளைய சூரியனே, அவனும் மாசம் மாசம் போஸ்ட் அடிச்சு ஒட்டி ஒட்டி பாக்குறான். ஒரு பேரு ஒட்டாம இன்னைக்கு 6வது பேர்ல நிக்கிறான். லான்ச்சிங்கா நடந்துகிட்டே இருக்குது. 2500 தாண்டி சகோதரிகளுக்கு உரிமை தொகை இங்கே நாங்கள் கொடுப்போம், அதை செய்து காட்டுவோம். இது திமுக காரங்களுக்கு நாங்க வரக்கூடிய நேரடி சவால். அண்ணே 2500 கொடுத்தா கஜானா தாங்காதுனே, 1000 ரூபாய் கொடுத்தே எங்களால முடியலண்ணே. தம்பி, நீ 1000 ரூபாய் கொடுக்கிற, நீ 80,000 ரூபாய் கொள்ளையடிக்கிற பட்ஜெட்ல இருந்து. நாங்க கொள்ளையடிக்க மாட்டோம். அந்த 80,000 40,000 சகோதரிகளுக்கு கொடுத்தோம். அதனால எங்களை பொறுத்தவரை 2500 ரூபாய்க்கு மேல கொடுத்தும் நன்றாக பட்ஜெட் போட முடியும், கல்விக்கு நிதி ஒதுக்க முடியும், உள்கட்டமைப்புக்கு நிதி கொடுக்க முடியும். தமிழகத்திலே எங்கே எல்லாம் பணம் தேவையோ விவசாயத்திற்கு எங்களால் கொடுக்க முடியும். நீ கொள்ளையடிக்கிறது 80,000 கோடி. நீ இவ்வளவு பணத்தை கொள்ளையடிச்சா எப்படி பட்ஜெட் போட முடியும்? 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு கொடுத்தது 1000, சொன்னது 10,000 டைம் சொல்லிட்டாங்க. அன்பு சொந்தங்களே, பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு 5 மாநிலத்தில் உரிமை தொகையை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இதை நான் சொல்லிங்க,
மோடி ஐயாவுடைய கேரண்டி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய கேரண்டி, தமிழகத்திலும் பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் எவ்வளவு கொடுக்கிறோமோ அதை தாண்டி இங்கே சகோதரிகளுக்கு உரிமை தொகையை பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கும். அதனால எந்த விதத்துல நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு தேவையான தகுதி பெற்ற ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தாங்க. எந்த விதத்திலும் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றி கொடுக்கறோம், கல்வி அற்புதமா கொடுக்கும், தனி மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அற்புதமா கொடுக்கும், தமிழ் மொழிக்கு செய்ய வேண்டிய கடமை, தமிழ் மொழியை உரிமையாக எடுத்து உலக லெவலுக்கு கொண்டு போறது பாரதிய ஜனதா கட்சியா மட்டும்தாங்க முடியும். தலை குனிந்திருக்கக்கூடிய தமிழகத்தை மறுபடியும் தலை நிமிர்ந்து இந்தியாவுடைய முதன்மை மாநிலமாக மாற்றக்கூடிய தகுதி பாரதிய ஜனதா கட்சி. கிராமப்புற மறுமலர்ச்சி பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான். விவசாய பெருமக்களுக்கு மறுபடியும் உங்க குழந்தைங்க விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான். பெண்களுக்கு பாதுகாப்பு பாரதிய ஜனதா கட்சி. அரசு பள்ளியிலே அற்புதமான திட்டம், நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுத்து ஒப்பற்ற ஒரு கல்வியை அரசு பள்ளியில கொடுக்க முடியுமா, அதுவும் பாரதிய ஜனதா கட்சி. அதனால நீங்க எப்படி யோசிச்சு பார்த்தாலும் உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி. அன்பு சொந்தங்களே, மறுபடியும் உங்ககிட்ட வேண்டுகோள் வைக்கிறோம். இன்னைக்கு ஒரு தீப்பொறியை பத்த வச்சிருக்கிறோம் ஐயா, தீப்பொறி, தென்காசியில் ஒரு தீப்பொறி. அதனாலதான் வருண பகவான் மழை கொடுக்காமல் நின்று கொண்டிருக்கின்றார். இது 5 தொகுதிக்கு நம்ம எடுத்துட்டு போனோங்க. 5 தொகுதி மக்கள்கிட்ட பேசணும். அடிப்படை பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த டைம் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான், மாத்தி யோசிங்க அம்மா. எங்களுடைய கையில் இந்த மண்ணினுடைய பெருமையாக இருக்கக்கூடிய புளியங்குடி எலுமிச்சம்பழம் இருக்கு. ரொம்ப நாளா நீங்க கேட்பது இந்த எலுமிச்சம்பழத்துக்கு புவிசார் குறியீடு வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். இங்கே நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை நடந்த பொழுது 2023 செப்டம்பர்ல உங்களுக்கு உறுதிமொழி கொடுத்தோம். இதற்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு கொடுப்போம். புளியங்குடி எலுமிச்சை என்பது உலகத்துல இந்த பகுதி எலுமிச்சைக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஏப்ரல் முதல் வாரத்தில் அறிவிப்பு வர இருக்கிறதுங்க ஐயா. ஏப்ரல் முதல் வாரத்தில் புளியங்குடி எலுமிச்சைக்கு புவிசார் குறியீடு அறிவிப்பு மத்திய அரசு கொடுக்க இருக்கிறாங்க. உங்க புளியங்குடி எலுமிச்சைக்கு அறிவிப்பு வந்துருச்சுன்னா ஏற்றுமதி பெருகும், ஏற்றுமதி பெருகும். இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு ஒரு பெரும் வரப்பிரசாதமாக இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையூட்டக்கூடிய வார்த்தைகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு அன்போடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம்.